ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 13/4/1982. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். இன்றைய முரளியினுடைய தலைப்பு தியாகி, மகா தியாகியினுடைய விளக்கம். பிராமண ஆத்மாக்கள்ல சர்வஸ்வ தியாகி குழந்தைகளை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதாவது அனைத்து வித தியாகி குழந்தைகளை பார்த்துட்டு இருக்கிறாங்க. 3 விதமான குழந்தைகள் இருக்கிறாங்க. ஒன்று தியாகி, இன்னொன்று மகா தியாகி, மூன்றாவது சர்வ தியாகி. மூவர்களுமே தியாகி தான், ஆனால் வரிசை கிரமமாக இருக்கிறாங்க அப்படின்னு பாபா சொல்றாங்க. தியாகி அப்படின்னா பாபா சொல்றாங்க, யார் ஞானம் மற்றும் யோகா மூலமா தன்னுடைய பழைய சம்பந்தம், பழைய உலகம், பழைய தொடர்பு மூலமா பிராப்தி ஆகியிருக்கும் அற்பகால பிராப்திகளை தியாகம் செய்து எண்ணம் மூலமா பிராமண வாழ்க்கை, அதாவது யோகி வாழ்க்கையை கடைபிடிச்சிருக்கிறாங்களோ, அதாவது பழைய வாழ்க்கையை விட இந்த யோகி வாழ்க்கை சிரேஷ்டமானது அப்படிங்கிற அனைத்தையும் தாரணை செஞ்சிருக்கிறாங்க. அற்பகால பிராப்தியை விட இந்த சதா காலத்து பிராப்தியை பிராப்தி செய்வது அவசியம் அப்படிங்கிறாங்க பாபா. அப்படி அதை அவசியம் அப்படின்னு புரிந்ததனுடைய ஆதாரத்துல ஞான யோகத்தினுடைய பயிற்சி உள்ளவராக ஆகிட்டாங்க. பிரம்மா குமார் மற்றும் பிரம்மா குமாரி அப்படின்னு சொல்லிக்கொள்ள உரிமை உள்ளவர்களாக ஆகிட்டீங்க. ஆனா பிரம்மா குமார் பிரம்மா குமாரி ஆனதுக்கு அப்புறம் கூட பழைய சம்பந்தம், எண்ணம் மற்றும் சமஸ்காரம் சம்பூர்ணமாக மாற்றம் ஆகல. ஆக மாற்றம் செய்வதின் யுத்தத்தில் எப்பொழுதுமே முழுமையாக ஈடுபட்டு இருக்கீங்க. இந்த நேரம் பிராமண சமஸ்காரம், அடுத்த நேரம் பரிவர்த்தனை செய்வதின் யுத்த சொரூபத்தில் இருக்கீங்க. இந்த நிலையைத்தான் தியாகி ஆகியிருக்கீங்க, ஆனா சம்பூர்ண பரிவர்த்தனை செய்யலை அப்படின்னு சொல்றதுன்னு பாபா சொல்றாங்க. தியாகம் செய்வதுதான் மகா பாக்கியவான் ஆகிறது அப்படின்னு நினைப்பவராக மற்றும் புரிந்து கொள்பவராக மட்டும் ஆகியிருக்கீங்க. ஆனா செய்வதற்கான தைரியம் குறைவாக இருக்குதுன்னு பாபா சொல்றாங்க. அலட்சியத்தினுடைய சமஸ்காரம் அடிக்கடி வெளிப்படுறதுனால தியாகத்தின் கூடவே ஓய்வு விரும்பியாகவும் ஆயிடுறாங்க. புரிஞ்சிக்கிறாங்க, இந்த வாழ்க்கையில இருந்து கொண்டும் இருக்கிறாங்க, முயற்சியும் செய்யறாங்க. பிராமண வாழ்க்கையை விடவும் முடியாது, பிராமணனாகத்தான் இருக்கணும் அப்படின்னு இந்த எண்ணமும் உறுதியாக இருக்குது. மாயா மற்றும் மாயாவி உறவினர்கள் பழைய வாழ்க்கையில வருவதற்காக தன் பக்கம் கவர்ந்து இழுக்கவும் செஞ்சாலும் பிராமண வாழ்க்கை தான் உயர்ந்தது அப்படிங்கிற இந்த எண்ணத்துல உறுதியாக இருக்கிறாங்க. இதுல உறுதியான நிச்சய புத்தி உடையவர்களாக இருக்கிறாங்க. ஆனா சம்பூர்ண தியாகி ஆவதற்காக 2 விதமான தடை முன்னேற விடுறதில்லை. அது எது அப்படின்னு பாபா கேட்கிறாங்க. ஒன்று, எப்பொழுதும் தைரியம் வைக்க முடியறதில்லை. அதாவது தடைகளை எதிர்நோக்குவதற்கான சக்தி குறைவாக இருக்குது. 2வது, அலட்சியத்தின் சொரூபமான ஓய்வு விரும்பியாக ஆகி நடந்துக்கிறது. படிப்பு, நினைவு, தாரணை, சேவா அப்படி அனைத்து பாடங்களையும் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் மிகவும் நிதானமாக சம்பூர்ண பரிவர்த்தனை செய்யறதுனால ஆயுதம் தரித்த சக்தி சொரூபத்துல குறை ஏற்பட்டுடுது. அன்பு வைத்திருப்பவர் தான், ஆனால் சக்தி சொரூபமாக இல்லை. மாஸ்டர் சர்வசக்திவான் சொரூபத்துல நிலைத்திருக்க முடியல, ஆகினால மகா தியாகி ஆக முடியாதுன்னு சொல்றாங்க பாபா. இவங்க தான் தியாகி ஆத்மாக்கள். மகா தியாகி அப்படின்னா எப்பொழுதும் சம்பந்தம், எண்ணம் மற்றும் சமஸ்காரம் அனைத்தையும் பரிவர்த்தனை செய்வதற்கு எப்பொழுதும் தைரியம் மற்றும் உற்சாகத்துல இருப்பாங்க. பழைய உலகம், பழைய சம்பந்தத்திலிருந்து எப்பொழுதும் விலகி இருப்பாங்க.
மகா தியாகி ஆத்மாக்கள் எப்பொழுதும் இந்த பழைய உலகம் மற்றும் உறவினர்கள் ஏற்கனவே இறந்து விட்டார்கள் என்று அனுபவம் செய்வாங்க. இதற்காக யுத்தம் செய்ய வேண்டியதாகலாம் இருக்காது. எப்பொழுதும் அன்பானவராக, சகயோகியாக, சேவாதாரி, சக்தி சொரூபத்தின் நிலையில நிலைச்சிருப்பாங்க. மிச்சம் வேறு என்ன இருந்துருது? மகா தியாகினுடைய பலன் சொரூபமா, தியாகத்தின் பாக்கியமாக இருக்கும் மகா ஞானி, மகா யோகி, சிரேஷ்ட சேவாதாரி ஆகிடுறாங்க. இந்த பாக்கியத்தினுடைய அதிகாரத்தை அங்கங்கே தவறான போதையின் ரூபத்தில் உபயோகப்படுத்திடுறாங்க. கடந்த கால வாழ்க்கையின் சம்பூர்ண தியாகம் இருக்குது, ஆனால் தியாகத்தினும் தியாகம் இல்லை. இரும்பு சங்கிலிகளை துண்டிச்சிட்டாங்க. இரும்பு காலத்திலிருந்து பொற்காலமாகவும் ஆகிட்டாங்க. ஆனால் சில நேரங்களில் பரிவர்த்தனை, இந்த இனிமையான வாழ்க்கையின் தங்க சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டுடுறாங்க. இந்த தங்க சங்கிலிகள் எது? நான் மற்றும் என்னுடையது. நான் நல்ல ஞானி, நான் ஞான சொரூப ஆத்மா, யோக சொரூப ஆத்மா. இந்த தங்க சங்கிலிகள் சில நேரம் பந்தனத்திலிருந்து விடுபட்டவராக ஆக விடுறதில்லை. 3 விதமான குடும்பம் இருக்குதுன்னு பாபா சொல்றாங்க. ஒன்று உலகியல் குடும்பம் மற்றும் வேலை, தொழிலின் குடும்பம். இரண்டாவது தன்னுடைய உடல் அப்படிங்கிற குடும்பம். மூன்றாவது சேவை அப்படிங்கிற குடும்பம். பாபா இந்த முரளியில் 3 விதமான குடும்பத்தை பற்றி சொல்கிறாங்க. ஒன்று உலகியல் குடும்பம் மற்றும் வேலை, தொழிலினுடைய குடும்பம். இரண்டாவது தன்னுடைய உடல்ங்கிற குடும்பம். மூன்றாவது சேவைங்கிற குடும்பம். பாபா சொல்கிறாங்க, தியாகியாக இருக்கிறவங்க உலகத்து குடும்பத்திலிருந்து விடுபட்டவர். அவங்க விடுபட்டுட்டாங்க. ஆனால் உடல் அப்படிங்கிற குடும்பம், அதாவது தன்னைத்தானே நடத்துவிப்பதில் மற்றும் உருவாக்குவதிலேயே ஈடுபட்டு இருப்பது மற்றும் தேக உணர்வினுடைய சுபாவத்துக்கு வசமாகிறது. மேலும் அந்த சுபாவத்தின் காரணமாகத்தான் அடிக்கடி தைரியமற்றவராக ஆயிடுறாங்க. புரிஞ்சிக்கிறாங்க, விரும்புகிறாங்க, ஆனால் அவங்களே சொல்கிறாங்க இது என்னுடைய நேச்சர் அப்படின்னு. இதுவும் தேக உணர்வின் தேகத்தின் குடும்பம். இதில் சக்தி சொரூபமாக இருக்கணும். மேலும் இந்த குடும்பத்தில் இருந்தும் விலகிடணும் அப்படிங்கிறத அவங்களால செய்ய முடியறதில்ல. இது தியாகியின் விஷயத்தை சொன்னோம். ஆனால் மகா தியாகி உலகத்து குடும்பம் மற்றும் தேகத்தின் குடும்பம் இரண்டிலிருந்தும் விலகிடுவாங்க. ஆனால் சேவை என்ற குடும்பத்தில் சில நேரம் விலகுவதற்கு பதிலாக மாட்டிக்கிறாங்க. அந்த மாதிரி ஆத்மாக்களுக்கு தன்னுடைய தேக உணர்வும் தொந்தரவு செய்யறதில்லை. ஏன்னா இரவு பகலாக சேவையில் மூழ்கி இருக்கிறாங்க. தேகத்தின் குடும்பத்திலிருந்தோ விலகிடுறாங்க. இந்த இரண்டின் தியாகத்தின் பாக்கியமா ஞானி மற்றும் யோகி ஆகிட்டாங்க. சக்திகளினுடைய பிராப்தி, குணங்களுடைய பிராப்தி ஆயிடுச்சு. பிராமண பரிவாரத்தில் பிரசித்தி பெற்ற ஆத்மாக்களாக ஆயிட்டாங்க. ஆனால் இந்த சேவையின் குடும்பத்தின் விஸ்தாரமாக என்ன இருக்குதோ அந்த விஸ்தாரத்தில் ஒட்டிக்கிறாங்க. இந்த அனைத்து பிராப்தியையும் மகாதானியாகி மற்றவங்களுக்கு தானம் செய்வதற்கு பதிலாக தனக்காக எடுத்து கொண்டுடுறாங்க. அப்படி நான் மற்றும் என்னுடையது என்ற சுத்த உணர்வின் தங்க சங்கிலியாக ஆயிடுது. நான் எனக்காக சொல்லலை, சேவைக்காக சொல்கிறேன் அப்படிங்கிற உணர்வு மற்றும் வார்த்தைகள் மிகவும் சுத்தமாக இருக்கும். நான் என்னை ஒருபொழுதும் தகுதியான டீச்சர் அப்படின்னு சொல்லலை, ஆனால் அனைவரும் என்னை விரும்பி அழைக்கிறாங்க. நானும் விலகி இருப்பவளாக இருக்கிறேன், ஆனால் மற்றவர்கள் என்னை அன்பானவராக ஆக்கிடுறாங்க. இதை என்னென்னு சொல்கிறதுன்னு பாபா கேட்குறாங்க. தந்தையை பார்த்தார்களா அல்லது உங்களை பார்த்தார்களா? உங்களுடைய ஞானம் நன்றாக இருக்குது, நீங்கள் சேவை செய்யும் முறை நன்றாக இருக்குது அப்படின்னு பிடிச்சிருக்கு அப்படின்னா தந்தை எங்கே போயிட்டாங்க? தந்தையை பரந்தாம நிவாசியாக ஆக்கிட்டாங்க. இந்த பாக்கியத்தையும் தியாகம் செய்யணும். அதாவது நீங்கள் தென்படக்கூடாது, தந்தை தென்படணும். மகான் ஆத்மா மேல அன்பு வைத்திருப்பவர்களாக ஆக்காதீங்க, பரமாத்மா மீது அன்புள்ளவர்களாக ஆக்குங்க.
இதைத்தான் மற்ற குடும்பங்களை கடந்து வந்து இந்த கடைசி குடும்பத்துல அனைத்தையும் தியாகம் செய்தவர் ஆவதில்லை அப்படின்னு சொல்றது. அப்படி மகா பாக்கியம் நிறைந்தவராகவே ஆகியிருக்கிறார். ஆனால் அனைத்தையும் தியாகம் செய்தவராக ஆகல. அப்படி 2ஆம் நம்பரினுடைய மகா தியாகியை பற்றி கேட்டீர்களா? இன்னும் இருப்பது அனைத்தும் தியாகம் செய்தவர் பற்றி. இதுதான் தியாக படிப்பின் இறுதி முழுமையான பாடம். இறுதி பாடமாக இருக்குது. அதை பின்பு சொல்றோம். ஏன்னா 83ல மகா யஜ்யம் என்ன செஞ்சிட்டு இருக்கீங்களோ, மேலும் மகான் ஸ்தானத்துல செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அனைவரும் கொஞ்சமாவது ஆகுதி போடுவாங்க இல்லையா? அல்லது ஹால் கட்டுவதற்கான ஏற்பாடு மட்டும் செய்வீங்களா? மற்றவங்களுக்கு சேவையும் செய்வீங்க. தந்தையினுடைய பிரத்யட்சத்தினுடைய ஓசை நாலாபுறங்களிலும் நன்றாக ஒலிப்பதற்காக பெரிய பெரிய மைக்குகளையும் அழைச்சிட்டு வருவீங்க. இந்த திட்டத்தை தீட்டியிருக்கீங்க இல்லையா? ஆனால் தந்தை தனியாக பிரத்யட்சம் ஆவாரா அல்லது சிவசக்தி இருவர்களும் பிரத்யட்சம் ஆவாங்களா? சக்தி சேனை அப்படின்னா ஆண் பெண் இருவர்களுமே வந்துடுறாங்க. தந்தை குழந்தைகளுடன் சேர்ந்து பிரத்யட்சம் ஆவார். அப்படி மைக் மூலமாக செய்தியை நன்றாக ஒலிக்க செய்வது பற்றியோ யோசிச்சிருக்கீங்க. ஆனால் உலகில் செய்தி பரவிடும். மேலும் பிரத்யட்சத்தினுடைய திரையும் அகற்றப்பட்டுடும். ஆனால் பிரத்யட்சம் ஆகக்கூடிய மூர்த்திகளும் சம்பன்னமாக இருக்கணும் இல்லையா? அல்லது திரை அகன்றிடுச்சு, சிலர் தயாராகிட்டு இருக்கிறாங்க, சிலர் உட்கார்ந்து இருக்கிறாங்க, அந்த மாதிரி காட்சியோ காண்பிக்க வேண்டாம் இல்லையா? சிலர் சக்தி சொரூப கேடயத்தை பிடிச்சிருக்கிறாங்க, சிலர் வாளை பிடிச்சிருக்கிறாங்க, அந்த மாதிரி புகைப்படமோ எடுக்க வேண்டாம் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க பாபா. ஆகையினால என்ன செய்யணும்? சம்பூர்ண ஸ்வாகா செய்யணும். இதுக்காகவும் நிகழ்ச்சி தயாரிக்கணும். அப்படி மகா யஜ்யத்தில் தங்க சங்கிலிகளையும் ஸ்வாகா செய்திடணும். ஆனால் இதற்கு முன்பு இப்பொழுதிலிருந்தே பயிற்சி செய்யணும். 83ல் செய்யணும் அப்படி இல்லை. எப்படி நீங்களும் முதல்ல சேவாதாரியாகவோ முன்பே ஆகிடுறீங்க. மேலும் சமர்ப்பணம் நிகழ்ச்சி பிறகு நடக்கும். இந்த அனைத்தையும் ஸ்வாகா செய்யும் நிகழ்ச்சியும் 83ல் செய்யணும். ஆனால் நீண்ட காலத்து பயிற்சி வேண்டும். புரிந்ததா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. நல்லது. அந்த மாதிரி எப்பொழுதும் தந்தைக்கு சமமாக அனைத்தையும் தியாகம் செய்த, எப்பொழுதும் பிரம்ம பாபாவுக்கு சமமாக பிராப்தி ஆகியிருக்கும் பாக்கியத்தையும் அளவற்று தானம் செய்யும். அந்த மாதிரி எப்பொழுதும் தந்தைக்கு உண்மையான கட்டளைப்படி மற்றும் தந்தையை பின்பற்றி நடக்கும் சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க. நாமும் பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். வரதானம்: எப்பொழுதும் அனைத்து பிராப்திகளின் நினைவு மூலமாக யாசிக்கும் சமஸ்காரங்களிலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய சம்பன்னம் மற்றும் நிரம்பியவர் ஆகுக. சம்பன்னம் மற்றும் நிரம்பியவராக ஆகணும் அப்படின்னா பாபா சொல்றாங்க, எப்பொழுதும் அனைத்து பிராப்திகளுடைய நினைவு மூலமா யாசிக்கும் சமஸ்காரத்திலிருந்து விடுபட்டு இருக்கணும் அப்படின்னு. ஒரு நிரம்பிய நிலை வெளிமுகமானது. ஸ்தூல பொருட்களால் சாதனங்களினால் நிரம்பிய நிலை. ஆனால் இன்னொன்று மனதின் நிரம்பிய நிலை. யார் மனசால நிரம்பி இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட ஸ்தூல பொருட்கள் சாதனங்கள் இல்லாட்டினாலும் மனம் நிரம்பி இருக்கும் காரணத்தினால அவர் தன்னிடம் குறைய அனுபவம் செய்ய மாட்டார். அனைத்தையும் அடைந்து விட்டோம் அப்படிங்கிற இந்த பாடலைத்தான் எப்பொழுதும் பாடிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க கிட்ட யாசிக்கும் சமஸ்காரம் அம்ச மாத்திரம் கூட இருக்காதுங்கிறாங்க பாபா. ஸ்லோகன்: தூய்மை அந்த மாதிரியான அக்னி, அதுல அனைத்து தீயவைகளும் எரிந்து சாம்பலாக ஆயிடுது. தூய்மை அந்த மாதிரியான அக்னி, அதுல எல்லா தீயவைகளும் எரிந்து சாம்பலாக ஆயிடுதுன்னு சொல்றாங்க பாபா.
நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி.